ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீட் வினாத்தாள் விவகாரத்தில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்று அந்த போராட்டத்தில் வன்முறை நடத்தது. இந்த நிலையில் இதற்கு இதுவரை செவிசாய்க்காத மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தற்போது 7LKM பிரதமர் மோடி இல்லத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக கையில் விலங்குகளை அணிந்துள்ளதை போல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ராகுல் காந்தி, அவர் பக்கத்திலேயே வேணுகோபால் இருக்காரு. அதே போல மல்லிகார்ஜுனா கார்கேவும் இருக்கிறார். பிரியங்கா காந்தியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்திற்கு செவி சாய்க்க வேண்டும் அப்படின்றத முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இங்கு போராட்டம் நடந்த முறைந்த சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் அவரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக இங்கு உள்ளவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவாக எம்பிக்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் மேலும் இங்கிருந்து நேரடியாக ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கும் ராகுல் காந்தி அவர்கள் செல்லலாம் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் உச்சகட்ட பரபரப்பை டெல்லி எட்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வரை இளைஞர்கள் போராட்டம், அதாவது காக்ரோச் ஜனதா கட்சியினருடன் சேர்ந்து இளைஞர்கள் நடத்திய போராட்டமாக இது பார்க்கப்பட்டது. இன்று அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறது என்று தான் சொல்லணும். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் இன்று பிற்பகல் அந்த வன்முறை சம்பவத்தின் போது காயமடைந்த இளைஞர்களை மருத்துவமனையில் சென்று சந்தித்து விட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பிரதமரின் வீட்டு முன்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். आपका काम करो, क्यों हाथ लगा रहा है, क्यों हाथ लगा रहा है? मैं दूर में ही रखा हूँ सर, आपका प्रोटोकॉल में नहीं आ रहा हूँ सर, पूरा ओके 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 नहीं चले. சிஜேபிக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? டெல்லியில் பிரதமர் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த பரபரப்பிற்கு காரணம் பிரதமரின் வீட்டிற்கு வெளியே ராகுல் காந்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதுதான் இந்த பரபரப்பிற்கு முக்கிய காரணம். ராகுல் காந்தி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் உட்பட பலரும் பிரதமர் மோடியினுடைய வீட்டிற்கு வெளியே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
சற்று முன்னதாக காவல்துறை நடத்திய தடியடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய போராட்டக்காரர்களை மருத்துவமனையில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தற்போது நேராக பிரதமர் மோடியினுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய லோக் கல்யாண்மார்க் பகுதிக்கு வந்து பிரதமர் மோடியின் வீட்டிற்கு எதிரிலேயே இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜினாமா செய், நியாயம் கொடு, சர்வாதிகாரத்தை நிறுத்து என்ற பல்வேறு முழக்கங்களை காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். பிரதமர் மோடி அமைந்திருக்கக்கூடிய வீடு என்பது அதி முக்கியமான உயர் பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதி. அங்கு எப்போதுமே போராட்டம் நடத்த யாருக்கும் எந்த கட்சிக்குமே அனுமதி வழங்கப்படுவதில்லை. ஆனால் தற்போது அனுமதி இல்லாமல் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் அவரிடம் சென்று பேச்சுவார்த்தையை நடத்தினர். ராகுல் காந்தியிடம் இது பிரதமர் மோடியினுடைய வீடு, இங்கு யாருக்கும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் காவல்துறை கூறியதை ராகுல் காந்தி உட்பட யாரும் கேட்கவில்லை. எனவே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒவ்வொருவராக கைது செய்யக்கூடிய பணியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தரையிலேயே அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அவர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி அவர்கள், இந்த அரசு இதற்கு எந்த விதமான பொறுப்பேற்கவோ அல்லது நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்துவதற்கோ தயாராக இல்லை. எனவே இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழித்ததற்காக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ராஜினாமா செய்ய வேண்டும். குறிப்பாக நேற்று மாணவர்களின் மீது கண்மூடித்தனமான கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி பதில் தர வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் பிரதமர் மோடியினுடைய வீட்டிற்கு வெளியே போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்தால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.